வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் இந்த நகைக்கடன் தள்ளுபடி இந்த திட்டத்தை முதல்வர் விஜய் அவர்கள் மீண்டும் அறிவிக்க இருக்கார். ஸோ எல்லோருமே எதிர்பார்த்த இந்த நகைக்கடன் தள்ளுபடி இப்படி ஒரு திட்டம் முதல்வர் விஜய் அவர்கள் அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு இதை வெளியிட இருக்கிறதாக தகவல்கள் நமக்கு வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 18,000 கோடி இந்த தொகுப்பானது தமிழகத்தில் அமையவிருக்கும். புதிய ஆட்சியின் அடிப்படையில் நகைக்கடன் தள்ளுபடி வழங்கப்பட மாட்டாதான். விஜயோடைய பிறந்தநாளுக்கு பார்த்திங்கன்னா, முதல்வர் விஜயோடைய பிறந்தநாளுக்கு நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ற மாபெரும் அறிவிப்பை விஜய் வெளியிட இருக்கிறதாக அரசியல் வட்டார தகவல்கள் நமக்கு தெரிவிக்கப்படுகிறது. சுமார் 18,000 கோடி ரூபாய்க்கு உண்டான நகைக்கடன் தள்ளுபடியை வழங்கலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் எகிரி கொண்டிருக்கிறதுங்க. ஸோ நாளுக்கு நாள் இதோடைய எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது. திட்டத்தினுடைய பிரம்மாண்டம் 2026ஆம் ஆண்டு புதிய ஆட்சியில் புதிய முதல்வர் தலைமையிலான தொலைநோக்கு பார்வை ஆரம்பமாயிடுச்சு. இந்த திட்டத்தில் முதல்வர் விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட 18,000 கோடி ரூபாய் அளவில் நகைக்கடன் தள்ளுபடியை வழங்க இருக்கார் மக்களுக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா 3லேருந்து 5 சவரன் வரைக்கும் நகைக்கடன் தள்ளுபடியை முழுமையாக கொடுக்கலாம் அப்படின்றத எதிர்பார்க்கப்படுகிறது. 13,000லேருந்து 18,000 கோடி வரை கூட்டுறவு வங்கிகள் நிலுவையில் உள்ள கடன்களை விடுவிப்பதற்கான உத்தேச நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. கிராமப்புற மற்றும் நடுத்தர குடும்பங்களை வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவங்களுக்கு நேரடியாக முன்னுரிமை கொடுக்கலாம். ஸோ பெண்களுக்கான முன்னுரிமை சிங்கப்பெண் திட்டங்களில் ஒருங்கிணைக்கலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் வந்துட்டுருக்கு. மேலும் மகளிர் உரிமை தொகை சுய உதவி குழு நகை கடன்கள். ஸோ மகளிர் உரிமை தொகை 2,500 மாற்றப்படும். சுய உதவி குழுக்களுடைய கடன்கள் தள்ளுபடிப்படப்படும். கல்வி கடன்கள் தள்ளுபடி, நகை கடன்கள், குடும்பத்தின் அவசர தேவைக்காக வைக்கப்பட்ட நகை கடன்கள் அனைத்துமே தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் எகிரி கொண்டிருக்கிறது. ஸோ கடந்த காலத்தில் மக்கள் எதிர்பார்த்தது இப்போ நடக்குமா அப்படின்றது தான் என்ன அப்படின்றது மக்களுக்கே இன்னும் புரியாமல் இருக்குது. ஸோ என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் இந்த 3 வகையான ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கண்டிப்பாக தள்ளுபடி அப்படின்றது இருக்கணும். குழுக்கள் அமைப்பு ஒவ்வொரு குழுவும் வங்கியில் ஆவணங்களை சரிபார்க்கமாக செயல்படும். ரேஷன் கார்டு சரிபார்ப்பு, குடும்பத்தில் எத்தனை நபர்கள் உள்ளன, எத்தனை ரேஷன் கார்டுகள் கணக்கெடுப்பாங்க. ஆதார் இணைப்பு, கணவன் மனைவி இருவரின் ஆதார் எண்களை உள்ளிட்டு அனைத்து கூட்டுறவு வங்கிகளிலும் ஒட்டுமொத்த கடன்கள் தேடப்படும். இறுதி பட்டியல், கடன்களின் வகை, தொகை, பெற்ற தேதி, கணக்கு எண் சரிபார்க்கப்பட்டு இறுதி தள்ளுபடி கணினியில் பதிவேற்றப்படும். ஸோ இதை பேஸ் பண்ணி தாங்க இவங்களுக்கு தள்ளுபடி கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ நீங்கள் தயாராக வச்சிருக்க வேண்டிய சில முக்கியமான ஆவணத்துடைய குறிப்புகள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப உங்களுடைய ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, வங்கி புத்தகம், என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச் அல்லது வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள கூட்டுறவு வங்கி கணக்குடன் கட்டாயம் இணைக்கப்பட்டிருக்கணும். ரேஷன் கார்டும், உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய வங்கி அக்கௌண்ட் மொபைல் நம்பர், கூட்டுறவு வங்கிகளில் பெறப்பட்ட கடன் மற்றும் கணக்கு விவரங்கள் அடங்கிய பாஸ்புக். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே இருக்கிற மாதிரி செக் பண்ணுவாங்க. தணிக்கை குழு பார்த்திங்கன்னா எவ்வாறு பட்டியலை தயார் செய்கிறதுனா குழு அமைச்சிருக்காங்க. வங்கி விரிவான ஆய்வு பட்டியல் தயாரிக்கப்படுறாங்க, டிஜிட்டலைஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தாங்க உங்களுக்கு எல்லாமே கடன்களின் வகைகளை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு முக்கிய கடன்கள் அறிவிப்புகள் எல்லாமே வெளியிட போகிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன செய்ய வேண்டியது, ஒரு குடும்பம் அரசு எவ்வாறு கடன்களை கணக்கிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணவர் விவசாய கடன், மனைவி மகளிர் குழு கடன், நகைக்கடன், மகன் கல்வி கடன். ஸோ இப்படி பார்த்திங்கன்னா ஒருங்கிணைந்த ஒரு குடும்பத்தில் இத்தனை கடன்கள். தனித்தனி நபர்கள் கடன் வாங்கியிருந்தாலும் ரேஷன் கார்டு அடிப்படையில் அனைவரும் ஒரே குடும்பமாகவே கருதப்படுவர். ஒரு குடும்பத்திற்கு வழங்கப்படும் அதிகபட்ச தள்ளுபடி என்ன அப்படின்ற உச்சவரம்பை ரெடி பண்ணுறாங்க. ஆதார் கண்காணிப்பு, தகவல்களை மறைப்பது சாத்தியமற்றது. கல்வி கடன், நகைக்கடன், அதுக்கப்புறம் விவசாய கடன், மகளிர் உரிமை கடன், ஆதார் எண் ஒன்றி தணிக்கை அதிகாரிகள் ஆதார் எண்ணை கணினியில் உள்ளிட்ட மறுகணமே கூட்டுறவு வங்கிகள் நீங்கள் வாங்கிய உங்கள் குடும்பத்தினர் வாங்கிய அனைத்து கடன்களுடைய வரலாறும் உடனடியாக தெரிந்துவிடும் அப்படின்ற மாதிரி டேட்டாபேஸ் எல்லாமே ரெடி பண்ணுறாங்க. ஸோ தயார் நிலையில் வச்சுக்கோங்க. இப்போ இன்றைக்கி வைக்க வேண்டியது ஆவணங்களை புதுப்பிச்சுக்கோங்க, ஆதார் இணைச்சிக்கோங்க, ரசீதுகளை பாதுகாத்து வச்சுக்கோங்க. ஸோ நகைக்கடன் குடும்ப தலைவிகளுக்கு அதிகப்பட வாய்ப்பு. சுய உதவி குழுக்கள், மகளிர் குழுக்கள் அதிகப்பட தள்ளுபடி வாய்ப்பு %. விவசாய கடன் விவசாயிகளுக்கு அதிகப்பட தள்ளுபடி. கல்வி கடன் மாணவர்களுக்கு பரிசீலனை பண்ணிகிட்ருக்காங்க. விரைவில் தள்ளுபடி செய்ய போகிறதா தகவல் வந்திருக்குங்க.
இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் ஏ மற்றும் பி நகைக்கடன் மட்டுமே உள்ளவர்கள் அரசினில் அதிகபட்ச முன்னுரிமை. ப்ரொஃபைல் ஏல வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு கடன்கள் உள்ளவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று டேட்டா பேஸ் ரெடி ஆகலை, அவங்க வெயிட்டிங் லிஸ்ட்டில் வைக்கப்படுவாங்க. கிராமப்புற குடும்பங்களுக்கு எந்த கடன் சிறப்பு முன்னுரிமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாய கடன். பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் மகளிர் உரிமை தொகை மற்றும் மகளிருக்கு உண்டான சுய உதவி குழுக்களின் பொருளாதார அடிப்படையில் மீட்டெடுக்க ஒரு தள்ளுபடி அப்படின்றத குறிப்பாக சொல்கிறாங்க. ஸோ இதுதான் நிவாரணத்திற்கான ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். பொதுமக்கள் ஆவணங்களை துல்லியமாக சரிபார்த்த சரியான ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு இணைப்பு எல்லாமே ரெடியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தள்ளுபடி கொடுக்க போகிறாங்க. கூட்டுறவு வங்கிகள் வெளிப்படையான தணிக்கை மற்றும் பட்டியலிடுதல், குடும்ப அடிப்படையிலான கணங்கள் எல்லாமே வெளியிடுறாங்க அப்படின்றத குறிப்பிட்றாங்க. ஸோ விரைவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நகைக்கடன் தள்ளுபடிக்கு உண்டான ஒரு பட்டியல் ரெடி ஆகிட்டுருக்கு, வெளியிட போகிறாங்க. பொறுத்து நம்ம பார்க்கலாம். தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.